ஃபைலிங் பிரச்சனை வெளியே நடக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் நடக்கிறத வாங்க பாருங்கள். ஒரு சிவில் சூட்டு கொடுத்து 4 நாள் ஆகுது. ஒரு அர்ஜென்ட் பெட்டிஷனு டெமாலிஷனுக்காக இன்ஜெக்ஷன் வாங்க வேண்டிய சூட்டு ஒரு 3 ஹவரில் முடிக்க வேண்டிய மேட்ரை 4 நாளாக சுற்றி நடக்கிற கையில் வச்சுக்கின்னு. சார் இது வந்துட்டு ஃபைலிங் என்னால் பண்ண முடியல சார். சர்வர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது சார். நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க ஃபைலிங் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. பட் சர்வர் சுற்றிக்கிட்டே இருக்கேன், என்னால் 1 வீக்காக பண்ண முடியல சார். இல்லைடா, ஏற்கனவே நாங்கள் சொன்னால் அர்ஜென்ட் பெட்டிஷன் நாங்கள் யூஸ்வலாக வந்து 10 மணிக்கெலாம் ஃபைல் பண்ணுவோம். ஒரு அர்ஜென்ட் பெட்டிஷன் வச்சு இப்போ தான் 12 மணிக்கெலாம் நம்பர் ஆகிடும். 3 மணிக்கெலாம் நாங்கள் இன்ட்ரி ஆர்டர் வாங்கிட்டு கம்யூனிகேட் பண்ணிவிடுவோம். இப்போ 3 நாள்னா அதுக்குள்ளே பை த டைம் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ கிளைண்ட் வந்து என்னை கேட்டுட்டு இருக்கான், என்னை காம்பன்சேஷன் பண்ணுறான், பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிட்டியே. சரி சுற்றிட்டு இருக்குது ரைட்டு. இப்போ என்ன ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்களே என்னமோ ஃபைலிங் ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணி என்ன பிரச்சனை சொல்கிறாங்க அவங்க? சார் மெயின் வந்துட்டு சர்வர் இஷ்யூ தான் சார். சர்வர் இஷ்யூ நமக்கு வந்து அதே ப்ராப்ளம் தான். சரி ரைட்டு, ஓகே. சர்வர் இஷ்யூனா யாராவது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வச்சுக்க. வேறு என்ன பிரச்சனை சொல்கிறாங்க? சார் நிறைய ப்ராப்ளம் இருக்குது சார். என்னால் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஆப்சன்ட் பெட்டிஷன் கூட ஃபைல் பண்ண முடியல. காலையில் கிளைண்ட் வந்து சொல்கிறாரு என்கிட்ட, நான் அதுக்குள்ளே வந்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ஓசிஆராக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே கிளைண்ட்டுக்கு வாரண்டே போட்டுறாங்க சார். சரி, அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு நீங்கள் ஒரு கிரீவன்ஸ் வச்சுக்கிட்டு தான் ஒரு டெஸ்க் ஆஃபீஸரை வந்து இப்போ ஒவ்வொரு கோர்ட்லையும் தனித்தனியாக ஒரு டெஸ்க் ஆஃபீஸர் வச்சுக்க வேண்டியது. நீங்கள் அதை இமீடியட்டாக ஃபைல் பண்ண வேண்டியதுனா டெஸ்க் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தா அவங்க உடனே ஸ்கேன் பண்ணி ஜட்ஜிக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு டெஸ்க் ஆஃபீஸர் போடுன்னு சொல்ல வேண்டியதானே கிரீவன்ஸில். வேறு என்ன பிரச்சனை? அது விட்டுட்டு வேறு என்ன பிரச்சனை இருக்குது? சார் இப்போ வந்துட்டு ஒரு விட்னஸை கிராஸ் எக்ஸாமினேஷன், சரி, ஒரு சர்ப்ரைசிங் டாக்குமெண்ட்டாக நான் காட்டணும்னா வந்துட்டு ஒரு நாளுக்கு முன்னுக்கே நான் வந்துட்டு ஃபைலிங் பண்ணணும்னு சொல்கிறேன். ரைட்டு. அப்படி ஃபைலிங் நான் பண்ணேன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க அட்வொகேட் வந்துட்டு இந்த சர்ப்ரைசிங் டாக்குமெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க சார். மெயின் ட்ரையலே பாதிக்குது சார். ரைட்டு. அதுக்கு தான் இப்போ ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்க, நீ இப்போ அட்டன் பண்ணலையா? அந்த மாதிரி மேட்டரில் நீ ஸ்ட்ரைட்டாகவே அந்த சர்ப்ரைஸ் டாக்குமெண்ட்டை கிராஸ் எக்ஸாமினேஷனில் கொடுக்கலாம். கொடுத்த பிறகு ஃபைலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கிளாஸில் சொன்னாங்களே. ஆனால் கிளாஸில் சொன்னாங்க ரைட் தான். பட் அது ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் போட்டாங்களான்றது அது தெரியல. பட் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது எராடிகேட் பண்ணிட்டு போயிடலாமே. வேறு என்ன பிரச்சனை சொல்கிறாங்க அவங்க? சார் நிறைய ப்ராப்ளம் இருக்குது சார். இப்போ நம்ம போடுற டாக்குமெண்ட்டு எவ்வளோ நாளைக்கு அந்த போர்ட்டலில் இருக்கும்னு தெரியல சார். ரைட்டு. இப்போ நமக்கு வேணும்னா ஒரு காப்பி அப்ளிகேஷன் நம்ம ஃபைல் பண்ணுவோம், ஓகே, எடுத்துக்கலாம். இது வந்துட்டு எவ்வளோ நாள் அந்த ஆன்லைன் போர்ட்டலில் இருக்கும், எப்போ நான் எடுக்க முடியுன்ற விஷயமே எனக்கு தெரியல. சரி ரைட்டு. அதுக்கு நான் எவ்வளோ நாள்ன்றது கரெக்டாக ஒரு ரூல். இப்போ வந்து கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ இது கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் 2025 வந்துருச்சு. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் சொல்லி இல்லை கவர்மெண்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ இதுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் போட்டால் முடிஞ்சு போகுது. வேறு என்ன பிரச்சனை சொல்கிறாங்க? சார் இன்னொன்று ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரு கான்ஃபிடென்ஷியலான டாக்குமெண்ட். ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு ஃபைலை யார் வியூ பண்ண முடியும்? இப்போ ஒரு அட்வொகேட்டாக வந்துட்டு நம்ம வியூ பண்ணலாம். நம்ம காப்பி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணால் ஒன்று கன்சர்ன் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட் வச்சு ஃபைல் பண்ணலாம், இல்லைனா கவுன்சில் ஆன் ரெக்கார்ட். சரி, இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா, உன்னுடைய ஆஃபீஸில் நான் ஒரு கட்டை எடுக்கணுன்னாக்கா உன் பர்மிஷனோட எடுக்கணும். ஆனால் மேனுவலாக இருந்தால் இப்போ என்ன சொன்னால் உனக்கு தெரியாமல் பர்மிஷன் கேட்காம உன் ஆஃபீஸ் உள்ளுக்கு கட்ட நான் திருடிடலாம் இல்லை எடுத்துடலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ரைட்டு. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இதை கான்ஃபிடென்ஷியலாக வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்பை வந்து டெக்னிக்கல் பண்ண வேண்டியதான். அது இன்னும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் தானே. வேறு என்ன பிரச்சனை சொல்கிறாங்க? சார் இது எல்லாமே சரி, இன்னும் ஓசிஆர் எதுவும் சொல்கிறாங்களே, ஓசிஆர் ஃபார்மேட்டில் தான் போடணுன்றது என்ன பிரச்சனை? அது சார் ஓசிஆர் ஃபார்மேட்டுன்றது வந்துட்டு பிடிஎஃபாக இருக்கிறத ஓசிஆராக கன்வெர்ட் பண்ணணும். ஆல்ரைட். அது வந்து ஒரு டிடிஎஸான ப்ராசஸாக இருக்குது சார். மஸ்ட்டு நான் அதை ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கப்புறமா அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஓசிஆராக கன்வெர்ட் பண்ணணும் சார். இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து டிடிஎஸாக இருக்குது. அதுக்கு தனி சப்ஸ்கிரிப்ஷன் வேறு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குதுன்னா வருஷத்துக்கு தானே. வருஷத்துக்கு 3000 ரூபாய். அது ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாமே. நீ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறதோட அது அமௌண்ட் கம்மி தானே. இது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஓசிஆர் ஃபார்மேட்டில் தான் பண்ணணுன்னாக்கா 3000 ரூபா கொடுத்தா அது சால்வ் ஆகிட போகுது. அதில் நான் அவ்வளோ டிடிஎஸ் இது ஸ்டார்டிங்கில் ஜூனியர்ஸுங்க இதெல்லாம் வந்து சாதாரண பிரச்சனை. இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இப்போ எதாவது பண்ண முடியும்? ஃபைலிங் வேணான்றீங்க, ரைட். ஃபைலிங் வேணான்னு சொல்ல, ஆனால் அது இன்வென்ஷனு, அது வந்து காலத்தினுடைய கட்டாயம். இப்போ வேர்ல்டு லெவலில் போயிடுச்சு இந்தியா. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளுக்கு வராங்க. அவங்க வந்து ஆர்கியூ பண்ண போகிறாங்கன்னா இப்போ ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ஆன்லைனில் கூட ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு இது வியாபித்து இருக்க போகுது. அப்போ நம்ம வேர்ல்டு லெவலில் ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும்னா பேசிக்காக அந்த ஃபைலில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தானே பண்ண முடியும். இதெல்லாம் இப்படி தடுத்துட்ருக்கீங்களா? என்ன விஷயம் சார்? அதை வந்துட்டு ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியல, அவ்வளோதான் சார் விஷயம். சரி ரைட், ஓகே. இப்போ அடாப்ட் பண்ணுறது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஜூனியர் பசங்களுக்கு இல்லை தேவைப்படுறவங்களுக்கு நல்ல ஸ்பெஷல் கோச்சிங் கவர்மெண்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ அரேஞ்ச் பண்ணோம். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம இன்ஸ்டியூஷன்லேயே இது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மேட்லேயே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது இது எக்யூப்டாக கரெக்டாக பஞ்சாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்தால் தான் இதெல்லாம் கிளியர் ஆகும். இது ஒன்று. இன்னொரு விஷயமும் இது நான் அஸ் எ சீனியர் நான் சொல்கிறேன், எல்லா டாக்குமெண்ட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. யார் யார் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. இதில் ஃபேக் அட்வொகேட்லாம் ஓடிடுவான், திறமை இல்லாதவெல்லாம் தெரிஞ்சிடுவான்.
திறமை உள்ளவன் அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். கிராஸ் எக்ஸாமினேஷன் என்னென்ன பண்ணணும் எல்லாமே சிஜே வரைக்கும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு சிஜேனுடைய கண்ட்ரோலில் டேரெக்டாகவே எடுக்கலாம். இது நல்ல ஒரு ஜட்ஜி எலிவேஷனுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கொண்டு வரதுக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொலிஜியன் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுக்கு ஒரு அருமையான சிஸ்டம் ஆச்சே. இது அந்த மாதிரி தொலைநோக்கு பார்க்கறத விட்டுவிட்டு சின்ன சின்ன விஷயம்லாம் பேசி தீர்க்கறதுக்கு போய்ட்டு ஏன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் கேள்வி. சார் அதுதான் நான் ஒரு நெகட்டிவாகவே நாங்கள் பார்க்குறேன் சார். இதை யார் வேணால் ஆக்சஸ் பண்ண முடியுன்ற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதுதான் வந்துட்டு நான் ஒரு பெரிய நெகட்டிவாகவே பார்க்குறேன். சரி, இப்போ என்ன கன்க்ளூஷன் சொல்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக ஸ்டாண்டர்டாக ரூல் போடணும். ஃபிசிக்கலாக இருக்கும்போது என்ன ஃபைல் பண்ணுறது என்னென்ன பிரச்சனை இருக்குதோ ஃபிசிக்கலாக பண்ணுறதோட ஃபைலிங் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு சிஸ்டத்தை இவங்க மாற்றி அமைச்சா நீங்கள் ஓகேன்றீங்க, அப்படி தானே? ஓகேன்றோம். வேணும்னா வந்துட்டு அங்கே ஃபைலிங் செக்ஷனில் இருக்கவங்க எல்லாருமே டெம்பரரி ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. வேணும்னா வந்து 3 ஷிஃப்ட் போட்டு 24 ஹவர்ஸ் வைக்க சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறேன். ஃபிசிக்கலாக பண்ணுறதோட ஃபைலிங்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குன்ற சொல்கிற அளவுக்கு அவங்க ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தால் நீங்கள் ஓகேனுவீங்க. நாங்கள் அடாப்ட் பண்ணுறது ஃபினிஷ்டு. நாங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு ஓகே, டன். இவ்வளோ இன்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால அதான் விஷயம். ஃபைலிங்கை பற்றி இவங்க 2 பேர் பேசிட்டாங்க. ஆனால் அது பத்தாது, ஒருத்தரோட வியூவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உங்கள் வியூவை கமெண்ட்ல போடுங்க.